இந்த டாஸ்மாகில் 1000 கோடி முறைகேடு அப்படின்னு சொல்லி இடி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுடைய எந்தவித அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இதற்கு முன்னதாக ஒரு நாளைக்கு முன்னதாகவே வந்து 1000 கோடி என்று அந்த எண்ணிக்கையை அந்த நம்பரை நிர்ணயிக்கிறாரு. அதையே வந்து ஒரு நாள் கழித்து டாஸ்மாக் நிறுவனம் அமலாக்கத்துறை வந்து 1000 கோடி என்று தன்னுடைய செய்திக்குறிப்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் சொல்வதை அமலாக்கத்துறை செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. எந்தவித அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை அவர்கள் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையிலேயே வந்து எந்தவிதமான ஆவணங்களும் அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய எந்தவிதமான ஆவணங்களும் எந்தவித முறைகேடுகளும் நடைபெறவில்லை. வெளிப்படைத்தன்மையோடு டாஸ்மாக் நிறுவனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்போ இடி வந்துட்டு அஃபிஷியலாக கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்லை சார், அவங்க என்னென்னா அடிப்படையில் வந்து பல்வேறு வழக்குகளில் பதியப்பட்ட எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் சொல்கிறாங்க. அது எந்த வழக்கு, எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டது, அது சொல்லணும்ல. இந்த வழக்கு இந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லணும். அந்த எஃப்ஐஆர் எந்த வருஷம் போட்டாங்க, அந்த எஃப்ஐஆரோட சாராம்சம் என்னங்கிறது சொல்லணும். இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடைநிலையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளில் ஒரு ஊழியர் தவறு செய்தால் ஆய்வு செய்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த எஃப்ஐஆர் எல்லாம் எடுத்து கோத்து டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்தில் ஆய்வு நடத்தி அதன் மீது நடவடிக்கை எடுப்போம்னா அது எப்படி சரியா வரும்? அப்போ நடவடிக்கை எடுத்தது தவறா இல்லை நடவடிக்கை எடுக்கக்கூடாதான்னு கேட்குறேன். எப்படி எதிர்கொள்ள போறீங்க? சட்ட ரீதியாக எதிர்கொள்ள போகிறோம். சட்ட ரீதியாக வந்து அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் சட்ட ரீதியாக இந்த வழக்குகளை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றி.